ஒரு வாலிபன் இருந்தான். அவன் இயேசுவின் இடத்தில் வந்தான். அவன் சொன்னான், ஆண்டவரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்யணும் அப்படின்னு வந்தான். இந்த வாலிபனை மேன்மையா வைக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரு. ஆனா அவர் சொன்னாரு, பா, உன் சொத்தெல்லாம் என்ன செஞ்சிரு, ஷார்ட்டா சொல்றேன், வித்துட்டு நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாரு சொல்லுங்க? ஃபாலோ மீ, என்னை பின்பற்று, அவ்வளோதான். அவனுக்கு இயேசு எவ்வளோ பெரிய சொத்துன்னு தெரியல. இன்னைக்கு உனக்கு கூட அப்படிதான். நீ சிலதை சொத்தா வச்சிருக்கிற பாரு. உயிர் போனாலும் இவர்களை விட மாட்டேன், உயிர் போனாலும் இதை விட மாட்டேன், இதுதான் எனக்கு அப்படின்னு சொத்தா நினைச்சிருக்கிற பாரு. அந்த சொத்தை விட்டுட்டு இயேசு பின்னாடி வந்தா அவர் உனக்கு பெரும் சொத்தாய் மாறி விடுவார். சொத்து உனக்கு இயேசுதான், மிகப்பெரிய அன்பு இயேசுதான். மீதி எல்லாம் விட்டுட்டு வெளியே வரணும். அந்த வாலிபன் இவரை பின்பற்றணுமா? ஓ, இட் இஸ் இம்பாசிபிள், இம்பாசிபிள். ஐ கேனாட் ஃபாலோ ஜீசஸ், ஐ கேனாட் லீவ் மை ஆல் ரிச்சஸ், நான் விட்டுட்டு வர முடியாது அப்படின்ட்டு திரும்பி போயிட்டான். இந்த முகாமில் இருந்து நீ திரும்பி போகும்போது அந்த வாலிபனை மாதிரி திரும்பி போகக்கூடாது. எஸ் ஜீசஸ், ஐ வில் ஃபாலோ யூ, நான் உங்களை பின்பற்றேன், அப்படிதான் நீ திரும்பி போகணும். இன்னொரு வாலிபன் இருந்தான். அவனுடைய பெயர் சிம்சோன். அவனை தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆண்டவருக்காக ஷைன் பண்ணுவான் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாரு. கடைசியில் போய் சிக்கிட்டான் ஒரு வலையில. அவனுக்கு ஒரே ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு பெண்ணை பார்த்தா உடனே போய் ஐக்கியமா இருந்துடணும். நிறைய பேர் இன்னைக்கு அப்படி ஒரு பெண்ணை லவ் பண்ண மாட்டாங்க. 4 பெண்ணு 5 பெண்ணு 6 பெண்ணு வருஷத்துக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க. இங்க மட்டும் இல்லை, இங்கேயும் அந்த பலவீனம் இருக்குது. வலை வலை, நீ எழும்ப முடியாதபடி அந்த வலை உன்னை கீழே பிடிச்சிட்டு இருக்குது. நீ அதை மட்டும் விட்டுட்டா உனக்கு டெஸ்டினி பெருசா இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமையா கொண்டு போயிருவாரு, உன்னை உயர்த்துவார். நீ கேட்கலாம், ஐயோ கில்ட்டியா இருக்குதே. இன்னைக்கு சொல்றேன், இயேசுடைய ரத்தம் உன்னை சகல பாவங்களை மட்டுமல்ல, குற்ற மனசாட்சியிலிருந்து கூட உன்னை விடுதலை பண்ணும். வா, நீ எங்க விழுந்திருந்தாலும் வா, இன்னைக்கு இயேசுட்ட சொல்லு, நான் மேன்மையா வாழ விரும்புறேன் ஆண்டவரே, இந்த வலை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த வலை எனக்கு வேண்டாம். ஸ்மோக் பண்றியா? வர்றது சர்ச்சுக்கு, ஆனா ஃப்ரெண்ட்ஸோட போய் ஸ்மோக் பண்ற. வரது சர்ச்சுக்கு, ஆனா கொஞ்சம் போய் வாடா அப்படின்னு கொஞ்சம் டாஸ்மாக்கு கூட்டு போன ஒரு ஃப்ரெண்டு, கொஞ்சமா அடிமையான, இன்னும் விழுந்து கிடக்கிற. இதோட கூட இன்னும் சில சிக்கல்ல சிக்கி இருக்கிற மகனே, இன்னைக்கு இயேசுடைய அன்பு உன்னை அழைக்கிறதப்பா. வா, நீ வலையிலிருந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் மட்டும் சொல்லு. இன்னைக்கு இயேசு உன்னை அந்த வலைகளை எல்லாம் வெட்டி உன்னை விடுதலை செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.